இந்த யம்மியான மஷ்ரூம் பீஸ் மலாய் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா. கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, சீரகம் சேர்த்துட்டு ஒரே ஒரு ஸ்டார் அனீஸ், பட்டை, லவங்கம், ஏலக்காய் போட்டு பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்ச மஷ்ரூமும் பீஸையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. டிஸ்கிரிப்ஷனில் இன்க்ரீடியன்ஸோட அளவுலாம் வச்சுருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வதங்கிறதுக்குள்ளே நம்ம மிக்சர் ஜாரில் பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி, ஒரே ஒரு வெங்காயம், அதுக்கப்புறமா சுடு தண்ணியில் ஊற வச்ச கேஷ்யூஸை சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே அந்த மஷ்ரூம்லேருந்து தண்ணி விட்டுருக்கும். அது தண்ணி விட்டதுக்கப்புறம் இது அரைச்சி வச்ச விழுதை எடுத்து நல்லா சேர்த்துட்டு மிக்சர் ஜாரை கழுவி அதுலேயும் ஊற்றிடுங்க. கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். இதுக்கு அப்போவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக மேலே கசூரி மேத்தி போட்டுட்டு சிம்மில் வச்சு மூடிடுங்க. அது ஒரு 8 மினிட்ஸ் நல்லா சிம்லேயே இருக்கட்டும். 8 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஒரு 1/2 கப் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இது மாதிரி சூப்பரான ரெசிபியோட பார்க்குறது வரைக்கும் ஹாப்பி குக்கிங் அண்ட் பாய்.